ஆண்களுக்கு. ஆனா மனிதனை கொண்டாந்து கடவுளை கொண்டாந்து உள்ளத்துல வச்சோம்யா, அதே மணி ஈசன். நமக்கு முதல் பெயர் மணி ஈசன். நாம தான் ஈசன். அதை ஈசனா பயன்படுத்துறது நாம தான், மொன்ன மாதிரியா பயன்படுத்துறது நாம தான், திருடனா பயன்படுத்துறது நாம தான், நல்லவனா பயன்படுத்துறதும் நாம தான். அதான் மணி ஈசன் வச்சுட்டான். மனிதனுக்கு நான்களுக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மணி தாயின் ஏமா கமிழ் மாமா அமைதி 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 இருக்கிறீங்க. சரி சரி அமைதி. மனிதனுக்கு நான்களுக்கு எல்லாம் படிச்ச மாமேதைகளுக்கு தெரியும். கடவுளுக்கும் எத்தனை எழுத்துனா? 4 எழுத்தானே. அதுக்குதான் மனிதனும் உடல்ல கொண்டு கடவுள்ன்றான். கண்ணுக்கு தெரியாதான் கடவுள். கண்ணுக்கு தெரிஞ்சே கண்டிப்பா கடவுளை கல்லாதான் சேடி பிடிந்து வந்துடும். ஏன்னா நமக்கு குறை இருந்துச்சுன்னா வச்சுக்கா, கடன் காட்டுறோம்ல என் கடந்த காட்டு பிடிந்து வந்துடும். அதனாலதான் கடவுள் பேர் வச்சான். ஆனா கேளுங்கள் மகாஜனமே, ஆனா
இன்று தீட்டுப்பட்ட நாடகத்துல மகமாரி ஈஸ்வரி இந்த உருமாறி அவளுதான், இந்த கருமாறி அவளுதான், அக்கினி மாறி, நீர் மாறி, நெருப்பு மாறி எல்லாமே அவள்தான். உமா பார்வதியும் சிவனும் வரம் கொடுத்தார். யாருக்கு? கனகராஜனும் கனகவல்லிக்கும். அதாவது தர்மத்தின் வழியில போனீங்கன்னா தர்மத்தை தலை காக்க ஒரு மகன் பிறப்பான். ஆனா தர்மத்து தவறு அதர்மத்தின் வழியில் போனீங்கக்கா, அதர்மத்தின் வழியில் போனா அந்த அதர்ம தலைக்கு இந்த ஆதிபத சக்திய குழந்தையாக பிறப்பார். அப்படி என்று அதாவது வரம் கொடுத்தார். இப்ப அதர்மத்தின் வழியில் போனபடியால் அதர்மமா பிறந்திருக்குது. ஆனா இவள் யாரு, இவளுடைய பெயரு என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அத பிறந்ததுக்கு அடையாளம் போயிடும். அதனால கேள்வி மகாஜனமே. ஆனா உள்ளமே கோவில், மனமே தான் தெய்வம். கடவுள் என்பது உள்ளத்தில் இருப்பார். ஆனா பிள்ளைச்சூனியும் காத்து கருத்து எகையாறு மந்திரம் மகையாறு மந்திரம் ஏதா இருந்தாலும் கந்திச்சு ஓமல், அதாவது நாகதோஷம் செவ்வாதோஷம் திருமணம் தடையை ஆகிக்கொண்டிருக்கிற கூடியவர்கள் எல்லாரும் அம்மா தாயும் மா மகேஸ்வரி ஏதா இருந்தாலும் எங்களை விட்டு விலக வேண்டும் அப்படி. அக்கா அக்கா நான் எதுக்கு மூடி வச்சிருக்கு நெருப்பு எதா இருந்து விலக வேண்டும் அப்படின்னு உங்க கையில உள்ள காணிக்க அம்மன் மடிமேல செலுத்தி வணங்கி செல்லுங்க. ஆனா சில பேர் சிந்திக்கலாம், ஏன்னா காட்சி போட சொல்றாங்க அப்படின்னு. ஒரு கோயிலுக்கு போறோம், தடத்துல காட்சி போடுறோம், ஏன் காரணம் என்ன? காட்சி போடாத சாமி கும்பிடக்கூடாதா? கும்பலாமே. ஆனா காட்சி இட்டா கடவுளுடைய கண் பார்வை கடைக்கண் பார்வை பட்டாது நம்ம கஷ்டம் தீருமோ. அதுக்குத்தான் காய்கறி தடத்துல போடுறது. உங்க கையில் உள்ள காணிக்க அம்மன் மடிமேல் செலுத்தி அனைவரும் வணங்கி அப்படியே அமரங்கள் பார்க்கலாம்.
ஆடுவது பாடுவது ஒரு அங்கத்துடாக ஆனா பொண்ணுடைய அருளை அதாவது இந்த பொண்ணு மேல இருக்கணும் கண்டிப்பா நாங்க எடுத்து உடைக்க முடியாது பாத்துல ஏன்னா அடுத்து வர்றாரு நாங்க மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் அதனால அம்மா மகமாரியேஸ்வரி பொண்ணுவாரி அம்மா உமா மகேஸ்வரி அம்மா உனக்கு மண்ணு தான் கரிமருந்து அதனால நாங்க பிறந்த வரலாறை எடுத்து சொல்ற வரைக்கும் உன்னுடைய அருளை இந்த குழந்தை மேல இறந்து போயிடுச்சு நான் எப்படி பிறந்திருப்பேன் என்னை யார் பிறகு வைத்தது நான் எப்படி பிறந்தேனோ இந்த அகண்டமான சோலையில் நான் எப்படி பிறந்தேன் என்னை பிறகு வைத்தது யார் இருப்பதோ 4 திசைகள் ஒவ்வொரு திசையாக தேடி சென்று பார்த்தால் என்னை யார் பிறக்க வைத்தார் என்று தெரியும் என்னை யார் பிறக்க வைத்தார் நான் எதற்காக பிறந்தேன் ஒவ்வொரு திசையாக தேடி வரும் பொழுது நாராயணா நாராயணா என்று ஒரு சத்தம் அந்த நாராயண யார் வருத்தம் பார்ப்போம் அவன் தான் என்னை பிறக்க வைத்திருப்பானோ என் தாயும் தந்தையும் அவராயிருப்பானோ வருத்தம் பார்ப்போம் யார் என்று.